பட்டுக்கோட்டையிலிருந்து கோவை வெள்ளியங்கிரியை நோக்கி சிவன் தேரை வடம் பிடித்து இழுத்தபடி பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டனர். வரும் 15ஆம் தேதி சிவாலயங்களில் மகா சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ளது. இதை முன்னிட்டு பட்டுக்கோட்டை தேரடி வீதியில் இருந்து பக்தர்கள் புறப்பட்டனர். அப்போது கைலாய வாத்தியங்களை இசைத்தபடி சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஒருநூறாம் வயல் அருகே மூதாட்டியின் வீட்டை இடித்து காட்டு யானைகள் சேதப்படுத்தியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வண்ணாத்திப்பாறையில் ஓமனா என்ற மூதாட்டி வசித்து வருகிறார். இவர் தனது மகளின் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளிவந்த காட்டு யானைகள் கூட்டம் அவரது வீட்டை இடித்து சேதப்படுத்தின. தனக்கு கிடைத்த ஓய்வூதிய பணத்தை வைத்து கட்டிய வீட்டை யானைகள் இடித்ததால் அதனை சரி செய்து தர மூதாட்டி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே மாட்டுத் தீவனம் கொண்டு சென்ற லாரி கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். உடுமலைப்பேட்டையிலிருந்து மதுரைக்கு மாட்டுத் தீவனத்தை ஏற்றிக்கொண்டு லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது பேரநாயக்கனூரில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி கவிழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் மானாமதுரையைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சந்திரன் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். கும்பகோணத்தில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்காக 43 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக உருவாக்கப்பட்ட தேரின் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக இழுத்துச் சென்றனர். ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி விழாவுக்கு முந்தைய நாள் காசி விஸ்வநாதர் கோயில் தேர் இழுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணப்பாறை சுற்றுவட்டாரத்தில் உள்ள வையம்பட்டி, மருங்காபுரி உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா நெல் அறுவடை பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். பருவமழை தாமதம் காரணமாக சம்பா நெல் நடவு பணிகளை தாமதமாக விவசாயிகள் மேற்கொண்ட நிலையில் தற்போது அறுவடை தொடங்கியிருக்கிறது. இதற்காக விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து நெல் அறுவடை இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. அறுவடை பணிகளின் போது வயல்வெளியில் உள்ள பூச்சிகளை சாப்பிட கொக்குகள் காத்து கிடக்கின்றன. பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மருத்துவ உதவி செய்து மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கினர். ஆயை காயிதே மில்லத் அறக்கட்டளை மற்றும் ஆயக்குடி ஜமாத் சார்பில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு கால்வலியை போக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. நெடுந்தூரம் சாலையில் நடந்து வரும் முருக பக்தர்களுக்கு கால்களில் மருந்துகளை தடவிவிட்டு இஸ்லாமியர்கள் சேவை செய்தனர். ஒரு கடந்த 30-40 வருடங்களுக்கு முன்னாடி மாமன் மச்சன் உறவோட சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி எதிர்காலத்திலே அந்த மாமன் மச்சனுடைய உறவு நீடிச்சு இருக்கணுங்கிற ஒரு நல்ல சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் மத நல்லிணக்கத்தை பேணி இந்த முகாம் வருஷம் வருஷம் நடக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம்.